ஒரு மனுஷன் அவர் நடிக்கிற படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பேன் பண்ணுறாங்க. அவர் நடித்த படத்தோட டைட்டிலில் இருக்கிற வேர்டை ரிமூவ் பண்ண சொல்லி ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. நடிக்கிற எல்லா படத்துக்கும் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 30 வருஷ கடின உழைப்பால் மக்கள் மனங்களை எல்லாம் வென்று இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ இந்த 30 வருஷத்துக்கான கடின உழைப்பு, பேஷன்ஸ் எல்லா இல்லங்களிலும், எல்லாருடைய உள்ளங்களிலும் அவர் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. அவரை நடிகராக யாரும் பார்க்கல, மோரலஸ் அவரை ஃபேமிலி மெம்பராக தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஜய் அண்ணாவோட ஆக்டர் விஜய் டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 2026 இந்த ஜேர்னியை தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2013 தலைவா படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தலைவா படத்துக்கு கீழே டைம் டு லீடுன்ற அந்த வேர்டை இருந்ததுனால அந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்ய விடலை. ஸோ மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே ரிலீஸ் ஆகிடுச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தோட டைட்டிலில் அந்த வேர்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்யப்பட்டது. இதனால் நிறைய நஷ்டம் ஆச்சுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த டைமில் பேசப்பட்டது. ஸோ விஜய் அண்ணா விஜய் அவார்ட்ஸில் அந்த படத்துக்காக ஒரு அவார்டு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஓட் போட்டதுக்காக அந்த அவார்டை வாங்கியிருப்பார். அப்போது ஒரு விஷயம் அந்த படத்தில் அவர் சொல்லியிருப்பார், ஜெயிச்சிருந்த படத்துக்கு கூப்பிட்டுருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் ஜெயிச்சிருக்க வேண்டிய படம்ட்டு அங்கீகரிக்கப்பட்டு அதுக்காக மக்கள் எல்லோரும் எனக்கு ஓட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, தலைவா படம் மொத்த டீமுக்குமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு படம் தோல்வியோ வெற்றியோ அதை மக்கள் தான் தீர்மானிக்கணுமே தவிர சூழ்நிலைகள் தீர்மானிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படம் கண்டிப்பாக நல்லா போயிருக்க வேண்டிய படம் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே மெயினான ஒரு இன்சிடெண்ட்டாக அவருடைய ஆக்டிங் கரியர்லேயே அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது. அதுக்கடுத்து தான் அவருடைய கரியரில் மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணது கத்தி படம் 2014 ரிலீஸ் ஆனது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் இலங்கை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் தமிழர்களுக்கு எதிராக இது பண்ணுறாரு, அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் ஏற்படுத்தி பயங்கரமான ஒரு பிரச்சனையெல்லாம் கிளப்பினாங்க. படம் ரிலீஸ் ஆகிறப்போ தியேட்டர் வாசலில் கல்லெல்லாம் அடித்து கண்ணாடிலாம் உடைச்சாங்கன்ற மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நிறைய அந்த டைமில் வந்தது. ஸோ விஜயண்ணா கூட பார்த்திங்கன்னா அவரோட ட்வீட்டில் போட்டிருப்பார், ஸோ நைட்டு வரைக்கும் டிக்கெட் இல்லை, ஸோ கண்ணாடிலாம் உடைக்கப்பட்டது, படம் வருமா வரலையான்னு தெரியாது, ஆனால் 12ஆவது நாள் 100 கோடின்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த டைமில் ட்வீட் போட்டிருப்பார். ஸோ இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்லாம் நடந்தது மட்டும் இல்லாமல் வாட்டர் சோர்ஸை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கொக்கோ கோலா இதை பற்றிலாம் பேசியிருப்பார். ஸோ இதை பற்றிலாம் பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் நிறைய ஏஆர் முருகதாஸ் அந்த படத்தில் வச்சுருப்பார். டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரியான எக்கச்சக்கமான பொலிட்டிக்கல் டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எப்படி விமர்சனம் செய்யப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் டேஸில் விஜயனா அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ கொக்கோ கோலாவோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் இப்படி மாற்றி சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் கிட்டலாம் ஒரு டேப் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருப்பார். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நானும் மனுஷன் தானே. ஸோ அதில் ஒருத்தர் கேட்டிருப்பார், இந்த மாதிரி நீங்கள் கொக்கோ கோலாக்கு அட்வர்டைஸ்லாம் பண்ணியிருந்தீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருப்பார், நானும் மனுஷன் தானே, மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கான ஆன்சர் அங்கேயுமே கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த ஒரு கத்தியோட இம்பேக்ட் பயங்கர ஒரு பேசும் பொருளாக இருந்தது ஸ்டேட் வைட். நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். 2012 துப்பாக்கி இந்த படத்தோட டைட்டில் வச்சதுலேருந்து அதில் முஸ்லீம்ஸ் எல்லாருமே தீவிரவாதிகளாக சித்தரித்து இது பண்ணுற விஷயங்கள்லேருந்து நிறைய விதமான விஷயங்களுக்காக அந்த படத்துக்குமே பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஏற்பட்டது. இந்த மாதிரி கரியரில் எல்லா படங்களுமே ஏதாவது ஒரு வகையில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்தப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய, அதாவது நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா மெர்சல் படம் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மெர்சலில் எந்த மாதிரியான டைலாக்ஸ் ஜிஎஸ்டிக்கு அகேன்ஸ்டாக பேசுனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமே டிஜிட்டல் இந்தியா அந்த இதை பேசுனதாக இருக்கட்டும். ஸோ அட்லி பயங்கரமாக பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் அதில் வச்சுருப்பார். அதுக்கு மிக முக்கிய காரணம் மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட்னால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த மூலயமா இந்தியா ஃபுல்லாக ஒரு ப்ரமோஷன், இந்த படத்துக்கு இப்படி ஒரு ப்ரமோஷன் யாராலையும் பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் தான் அவரை ஓட்டர் ஐடிலாம் எடுத்து ஆன்லைனில் போட்டு கேஸ்ட் பேஸ்டு இவர் சி ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரியெல்லாம் எக்கச்சக்கமான விஷயங்களை பரப்பி விட்டாங்க. ஆனால் அங்கே தான் விஜயனா ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அவர் அதுக்கு லெட்டர் பேடில் ஏதோ ரிப்ளை பண்ணுறப்போ
ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்ற மாதிரி அந்த பேடில் ஜோசப் விஜய்னே போட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா சில சீன்ஸ்லாம் கட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்களோட ஆதரவு எல்லாமே அவர் பக்கம் இருந்ததுனால ப்ரொடியூசர் ஃபைனலாக வந்து எந்த சீனுமே வந்து கட் பண்ண அலோவ் பண்ணலை. அண்ட் இந்த ஒரு விஷயம் ஸோ இந்தியா ஃபுல்லாக பயங்கரமான ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் விஜயண்ணாக்கு இருக்கிறதுலே ஒரு கரியரில் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணது எதுக்கப்புறம்னு கேட்டிங்கன்னா, அந்த மெர்சல் படத்துக்கு அப்புறம் வேறு லெவலில் அவருடைய ரேஞ்சே வந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் டிவி டிபேட் நீங்கள் தமிழ் சேனல்னு மட்டும் இல்லை, எந்த பக்கம் சேனல் எடுத்திங்கனாலுமே ஹிந்தி எல்லாத்துலேயுமே மெர்சல் 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 அப்படின்ற ஒரு டாபிக் தான் போயிட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தது அந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அதை வந்து நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். ஸோ அவருடைய ஒரு திரைப்பயணத்திலேயே ஒரு பயங்கரமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணதுன்னா மெர்சலோட படம் தான் சொல்லுவேன். விஜய் மக்கள் இயக்கமாக வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸு, ஸோ 2021 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான பீப்புள் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. பிளட் டொனேஷன் கேம்ப்பு, ஃப்ளட் ரிலீஃபு அண்ட் விலையில்லா விருந்தகம், இந்த மாதிரியான நிறைய விதமான விஷயங்களை வந்து எல்லா இடங்களையும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பேரலாகவே. ஸோ அவர் மூவி ஆக்ட் பண்ணிருந்தார் பேரலாகவே. ஸோ அங்கேயே இதுக்கான பாலிடிக்ஸ் வர்றதுக்கான ஒரு விதை எல்லாமே போட்டாச்சு. பட் கரெக்டான டைமிங்காக தான் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். 2024 கரெக்டாக தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை ஆரம்பித்து இந்த 2 வருஷத்துலேயே ஸோ இன்றைக்கி பெருவாரியான இடங்களை வந்து பிடிச்சி 108 இடங்களை பிடிச்சி தமிழக வெற்றி கழகம் வந்து தனி பெருங்கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக திகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அவருடைய இந்த எலெக்ஷன் பயணத்தில் என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 2025 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கரூரோட பொலிட்டிக்கல் ரேலியில் மிகப்பெரிய அளவில் 41 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் இம்பேக்ட் பர்சனலாகவும் சரி பாலிடிக்ஸ்லேயும் சரி பயங்கரமான ஒரு டார்க்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதோட பாலிடிக்ஸில் வந்து விஜயால் சர்வை பண்ண முடியாது, இதுக்கு மேலே அவ்வளோதான், இதான் அவருக்கு என் கார்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு டார்க்கான ஒரு பீரியடுமே விஜயண்ணா கடந்து வந்து அதுக்கப்புறம் திரும்ப எழுந்து நின்று எல்லாத்தையுமே ஒரு விஷயங்களாக பண்ண ஆரம்பித்தார். இவங்க எல்லாருமே கட்சி ஆரம்பிக்க மாட்டார், கட்சி தானே ஆரம்பித்தார், நடிகர்களுக்கு வர கூட்டம், அது சொன்ன எல்லா விதமான வார்த்தைகளையுமே செயல் மூலிமா எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டே வந்தார். இன்றைக்கி அந்த எங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, 108 இடங்களை வெற்றி பெற்று தனி பெருங்கட்சியாக உயர்ந்து நிற்கிற அளவுக்கு அவருடைய ஆக்ஷன்ஸ் மூலயமா எல்லாத்தையுமே பண்ணி காட்டியிருக்காரு. சும்மா வார்த்தையில் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறதை விட்டுட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜயண்ணாட்ட. அண்ட் இதெல்லாம் ஹிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எம்ஜிஆர் அவர்களே பார்த்தீங்கன்னா 1977 33% தான் ஓட் வாங்கியிருந்தார். ஆனால் விஜயண்ணா 2026 34.9% ஓட் வாங்கியிருக்காரு. அண்ட் நான் கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டைமில் நம்ம அதெல்லாம் பார்த்ததில்ல. இங்கே நம்ம லைவாக பார்க்குறதுக்கு சீரியஸாக அவருடைய ரியல் லைஃப்பில் அவருடைய மூவிஸில் சர்க்கார் மூவிஸில் அந்த சீன்ஸ் இதெல்லாம் அப்படியே ரீக்ரியேட் இங்கே நடக்கிறப்போ ஸோ லைஃபோட ஒரு ஃபுல் சைக்கிள் இருக்குல்ல, அந்த கம்ப்ளீட் ஆகிறதுன்றது சீரியஸாக வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ டெஸ்டினி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது அண்ட் அவருக்கு எல்லாமே அமையுங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், விஜயண்ணாக்கு எல்லாமே அமையும். அந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துருக்கேன் பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க.